நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம் அவர்களுடனான சந்திப்பு அரங்கம் தொடர்கிறது. நன்றி சத்யபாலன். ஆம், மீண்டும் அடுத்த பகுதிக்கு செல்வோமானால், அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாததற்கான காரணத்தை நீங்கள் விளக்கியிருந்தீர்கள், அதை நியாயப்படுத்தியிருந்தீர்கள். அப்படி அதை எடுத்துக்கொண்டாலும் கூட புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கம் செய்யப்படும் என்ற உறுதிமொழியுடன் அடுத்ததாக என்பிபி கட்சியினால் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான எந்த விதமான அல்லது ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படாமல் இருப்பது ஒரு 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 பின்னடைவாக நீங்கள் நோக்கவில்லையா? நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற நிகழ்வாங்கு இல்லை. அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் புதிய அரசியல் யாப்பு ஏற்கனவே அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இதுல முக்கியமானது புதிய அரசியல் யாப்பு வரவில மக்களுடைய அபிப்பிராயம் பெறப்பட வேணும். கடந்த கால அனுபவங்கள் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு ஆய்வு அவசியம். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதுல பிரச்சனை என்னென்றா, இவைகள் செய்திகளாக வெளிவரவில்லை. ஏனென்றால் இதுக்கான ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவைகள் அது தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறார். இங்க எங்களுக்கு உள்ள முக்கியமான விவாதம் என்னென்றால், கவனிக்க வேண்டியது என்னென்றால், இலங்கை அரசாங்கம் முதலாவது நாட்டில சட்டப்படியான ஒரு ஆட்சி ஒன்று பலமாக அமைதல் வேணுமென்றதுக்கான அத்திவாரங்கள் போடப்படுகிற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்போம். நீங்கள் அறிஞ்சபடி நாட்டில அரசாங்கத்தின் தலையீடு நீதித்துறைக்குள்ள இல்லை. இது கடந்த 75 ஆண்டுகள் வரலாற்றில இது ஒரு முக்கியமான ஆரம்பம். நாங்கள் அப்ப இத என்னென்று கவனிக்கணும் என்றால், நாட்டில ஒரு ஜனநாயக மாறுதலுக்கான அடையாளங்கள் படிப்படியாக வர தொடங்கி இருக்கு. இனவாத அரசியலை செய்ய முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் மிகவும் பிச்சலுக்குள்ள இருக்கின்றன. இதுல இன்னொன்று முக்கியமான என்னன்னா, தேசிய இன பிரச்சனை கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியாகவே ஒரு முருகல் நிலைக்குள்ள தள்ளப்பட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. அதாவது தேசிய இனங்களுக்கிடையே முருகல் நிலைகள் படிப்படியாக அகற்றப்பட்டு ஒரு பரவலான நல்லெண்ணம் தோற்றம் பெற்று வருகிறது. இங்க எங்கட கவனத்துக்குரியது அதாவது அரசியல் யாப்பு வரவொண்டு மக்கள் மத்தியில அதாவது ஒரு வாக்கெடுப்புக்கு விட்டு அவர்கள் அதை ஆதரிக்க வேணும் என்றால் மக்கள் அதை பற்றின ஒரு தெளிவான சிந்தனைக்குள்ள இருக்கணும். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு அமைதியான சூழல்லையும் இனங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லிணக்கத்துக்கான அடித்தளங்கள் வளர்ந்து வாரத்தையும் அவதானிக்கலாம். இவ்வாறான ஒரு புறச்சூழலை வச்சு கொண்டுதான் நாங்கள் புதிய அரசியல் யாப்புக்கான விவாதங்களை தொடங்குவோம். எனவே நாங்கள் இதை கடந்த காலங்கள் போல இந்த அரசாங்கம் இதையும் செய்யாது ஏமாற்ற போது இது அனுபவங்களாக இருக்கலாமே தவிர நாங்கள் கடந்த கால அரசியல் மைண்ட் செட்டில இருந்து கொண்டு இந்திய நிலைமையில பார்க்க கூடாது. இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில 3வது ஒரு அரசியல் கட்சி ஒன்று அதிகாரத்துக்கு வந்திருக்கு. கடந்த 75 ஆண்டுகளாக இலங்கையின் அரசியல் வரலாற்றை 2 முக்கியமான கட்சிகள் தான் தீர்மானிச்சு வந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு 3வது கட்சியாக ஒன்று வந்திருக்குது. மக்கள் எப்படி அதை தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த பிரதான 2 கட்சிகளுக்கும் எதிராக மக்கள் வெறுப்படைஞ்ச நிலையில தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியை 159 பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றி இருக்கு.
நாங்கள் அதை சொல்றது இலங்கையில வாழ்ற மக்கள் மடியர்கள் எப்படி 189 உறுப்பினர்கள் பெற முடியும்? எப்படி கடந்த காலத்திலே ஆட்சி செய்த கட்சிகளை தேர்தலுக்கே போக முடியாத நிலைமைக்கு தள்ளி இருந்தது. நாங்கள் இதை பற்றி பேசுறதே இல்லை. ஏனென்றால் நாங்கள் கடந்த கால அரசியல் முறையில தான் எங்களுடைய சிந்தனை போக்கு இருக்கு. நாங்கள் என்ன யோசிக்கிறோம்டா, யூஎன்பி வந்தாலும் தீர்க்க போறதில்லை, ஸ்ரீலங்கா வந்தாலும் தீர்க்க போறதில்லை, நாங்கள் தமிழீழம் காணுவோம் என்று சொல்லி எங்கட மக்களை தொடர்ச்சியாகவே பாதிப்புற்ற மக்களாகவும் எதிர்காலம் குறித்த எந்தவித நம்பிக்கை இல்லாத மக்களாகவும் நாட்டில வாழ முடியாது வெளிநாடுகளுக்கு தான் போகலாம் என்ற மனநிலைக்கு தள்ளுற ஒரு அரசியலை தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஆனபடியா நீங்கள் கேட்கிறது போல புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மிகவும் ஆழமான பரிசீலனை நடைபெறுகிறது. வெளிநாட்டவர்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய பங்களிப்பு அங்கு இருக்கிறது. இவை எல்லாம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது தொடர்பான விவரங்களை அறியலாம். ஆனால் எங்களோட கவனம் மிக முக்கியமானது என்னன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில நெருக்கமான உறவு வந்திருக்கு. இது எப்படி வந்தது? இதை நாங்கள் அதாவது மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகிறார், ஒரு தன்னுடைய மகன் போல தோல்ல வச்சு பேசுறார். ஒரு இடதுசாரி கருத்துடைய ஒரு அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு இலங்கையோடு இலங்கையிலும் ஒரு அரசியல் அடிப்படை மாற்றம் நடக்குது. நாங்கள் அதாவது ஊடகங்களாகிய நாங்கள் இதைத்தானே மக்களுக்கு முன்னால கொண்டு போய் கேட்கணும். நீங்கள் இதை காண்றீங்களோ? ஏன் இந்த மாற்றம் நடக்குது? எப்படி மூன்றாவது அரசியல் கட்சி ஒரு குறுகிய காலத்துல பதவிக்கு வர முடிஞ்சுது? அப்ப மக்களின் மனநிலையில பாரிய அடிப்படை மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி பார்க்கும் பொழுதுதான் நான் உறுதியாக நம்புறேன், இந்த அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் பதவிக்கு வருமோ இல்லையோன்றது வேற பிரச்சனை. ஆனால் அதுக்கான அடித்தளங்கள், மக்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அடித்தளங்கள் வருது. வேற கட்சி அரசாங்கத்துக்கு வராம விடலாம். ஆனால் மக்களுடைய சிந்தனையிலே ஒரு மாற்றம் வருது. அதுதானே எங்களுக்கு வேணும். அது இந்த அரசியல் யாப்பு விஷயத்தில காத்திரமான மாற்றங்கள் உண்டு என்பது நான் நினைக்கிறேன். இந்த மாற்றங்களை அவதானிக்கிறவன் என்ற வகையில இதுகளை வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. சரி, என்பிபி அரசாங்கத்தின் மீது பலவிதமான விமர்சனங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது சொல்லியிருந்தீர்கள் நீதித்துறையிலே தலையீடு இல்லை என்று. ஆனால் அண்மையிலே ஒரு கூட்டத்திலே ஜனாதிபதிகள் பேசும் பொழுது வருகிற மாதம் ஒரு தீர்ப்பு வர இருக்கின்றது, அந்த தீர்ப்பு சாதகமான தீர்ப்பாக வரும், உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ற வகையிலான ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே நியமனம் பெறப்பட்டு அந்த இடத்திலிருந்து மாற்றலாகி சென்றிருக்கின்றார். இதற்கு அரசாங்கத்தின் தலையீடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவை மீண்டும் முன்னைய காலங்கள் போல அரசாங்கமானது நீதித்துறையை தலையிடுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விவாதம். ஏனென்றா நாங்கள் ஒரு கருத்தின் முடிவுக்கு வாரது என்றால் எங்களுக்கு ஒரு டேட் ஆகணும். ஆனா நீங்கள் என்ன சொல்ல பார்க்கிறீங்க என்றால், இந்த நீதிபதியின் இடமாற்றம் அல்லது அந்த ஜனாதிபதியின் உரை, இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வாரியல் இலங்கை அரசாங்கம் நீதித்துறையில தலையிட்டுட்டது. ஆனா கடந்த காலங்கள்ல நீதியரச வீட்டுக்கு கல்லறிஞ்சு அவரை துரத்தின காலங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அந்த வரலாற்றோட இது ஒப்பிட்டு பார்க்கல. இதையும் வச்சுத்தான் நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்றால்
நாங்க இல்ல, உண்மையா இதை ஒரு என்னன்னா தொடக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது தொடக்கம் இல்லைன்னு எடுத்துக்கொள்ளலாம் தானே. ஏன்னா இதுல அப்படியா முக்கியமானது நல்லதுதான். இதுல முக்கியமானது என்னன்னா நாங்கள் வச்சிருக்கிற டேட்டா வலுவானதோ இல்லையோன்றத. அதாவது ஒரு முடிவை சொல்லி, அதாவது ஜனாதிபதி நீதித்துறையில தலையிடுற, நீங்கள் அதுக்கு 2 டேட்டாவை சொல்றீங்க. நான் சொல்றேன் அந்த டேட்டா போதாது. முக்கியமான விவாதம் என்னன்னா, ஒரு ஜனாதிபதி நீதித்துறையில தலையிடுறார் என்றால் நீங்க கொடுக்குற தரவும் வலுவான தரவா இருக்கும். ஜனாதிபதி தலையிட்டா இருக்கின்றதுக்கான அடையாளங்களே இல்லை. ஒருமனிய ஊடகங்கள் சொல்ற பிதற்றலை வச்சுக்கொண்டு நாங்க முடிவுக்கு போக இயலாது. ஜனாதிபதி நினைக்கிறார் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு இடையில சில பேர் உள்ளுக்கு போகக்கூடும் என்று. ஜனாதிபதி ஜனாதிபதி மட்டுமே இல்ல, நாடு போற போக்க பார்க்கல அப்படித்தான் தெரியுது. அப்ப ஜனாதிபதி சொல்றார் இந்த நாட்டின் இந்த மாதத்துக்கிடையில ஒரு பல விஷயங்கள் நடக்கலாம். அத நீதித்துறையில தலையிடுறாரு. நான் ஒரு முடிவுக்கு பாருங்க, போற போக்க பார்த்தால் நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். இப்ப ஒரு தொகை நீதிமன்றங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் விசாரணை நடக்கும். அதாவது ஒரு வழக்கு ஓய்வில்லாமலே விசாரணை நடக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன முடிவுக்கு வரோம்னா, ஓகே விரைவில் கன பேர் உள்ளுக்கு போக போயிடும். பிரச்சனை என்னன்னா, ஊடகங்களாகிய நாங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கோம். நாங்கள் சொல்ற கருத்தை கன பேர் கேட்கறதுக்கும் நம்புறதுக்கும் இருக்கிறேன். ஆனபடியா நாங்கள் பொறுப்புள்ள ஆக்களை, அதாவது நான் என்ன அடிப்படையில பார்க்கிறேன்னா, நான் ஒரு அரசியல் ஆய்வாளர், நான் கட்சி ஆதரவாளன் இல்லை. நான் பார்க்கிறேன் நாட்டில் நல்ல மாற்றம் வருது. இந்த மாற்றத்தை நல்லா தள்ளி கொண்டு போனா இந்த கூடாத சக்திகள் இல்லாம போகும். ஆனா அரசியல்வாதி பார்க்கிறேன், இவங்க எனக்கு விருப்பம் இல்லாத ஆக்கள் ஆட்சியில இருக்கணும், துளைக்கணும். நான் ஒரு ஆய்வாளன் என்ற அடிப்படையில அந்த மாதிரி யோசிக்க முடியாது. ஊடகங்களும் அப்படித்தான் தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த அரசாங்கமானது தமிழ் மக்களை எப்படி நோக்குகின்றது, தமிழ் மக்கள் சார்பாக என்ன விதமான சாதகமான அல்லது பாதகமான தீர்மானங்களை எடுத்து வருகின்றது பற்றி நோக்குமிடத்து, இந்த தையிட்டி விவகாரம் சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவு அல்லது அந்த காணி உரிமையாளர்களுக்கு சாதகமான ஒரு சாதகம்னு சொல்வதை விட ஒரு நியாயமான முடிவை எடுத்து வருவதற்கு ஒரு கால தாமதத்தை தானே ஏற்கனவே இருந்த கடந்த கால நடைபெற்ற விடயங்களைப் போல இப்பொழுதும் தொடர்ந்து வருகின்றது. இது நீங்கள் என்னென்ன எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு மேல பழி போடாமல் நாங்க பார்க்க வேணும். தையிட்டி பிரச்சனை இப்பொழுது அரசாங்க அதிகாரிகளால்தான் தலியாக இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். இதுல என்னென்றால், வடக்கு கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில அரசாங்க அதிகாரிகள் கடந்த காலங்கள்ல கொள்ளையடிச்சு வந்தது, அதாவது ஊழல் செய்து வந்தது. இப்ப அவைகளால ஊழல் செய்ய முடியல. அதனால என்ன செய்யணும் என்றால் அபிவிருத்திகளை தடை செய்து கொண்டு வருகிறோம். இதே மாதிரி தான் தையிட்டி விவகாரத்திலையும் அரசாங்க அதிகாரிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கு. அது தெற்கில உள்ள அரசாங்க அதிகாரிகளும் சரி, வடக்கில இருக்கிற அரசாங்க அதிகாரிகளும் சரி. அரசாங்கம் சொல்லுது, நாங்கள் இதை நீதிமன்றத்தின் கையில கொடுத்துட்டோம், மக்கள் தான் இதை பார்க்கணும். அதாவது கொழும்புல இருக்கிற அதிகாரி அதை அளந்து அதை செய்யணும். அவர் வரமாட்டார், அவர் இன்னொரு கட்சியின் ஆதரவாளராக இருக்கக்கூடும். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், அரசாங்கம் இதுல பாரபட்சமா இருக்குன்னு சொல்ல பார்க்கிறோம். ஏனென்றா உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றதை பற்றின கருத்துக்களை நாங்கள் எங்களுக்கு எடுக்க மறக்கிறோம். அதாவது அதிகாரிகள், அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற அதிகாரிகள் பாரபட்சமாக இருக்கணும்.
சில தினங்களுக்கு முதல் வடமாநிலத்தினுடைய ஆளுநர் சொல்றார், நான் ஒரு தொகை உத்தரவுகளை போட்டிருக்கிறேன் சில அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக, ஆனால் அவைகள் இன்னமும் செயல்படவில்லை. நான் சில வேளை இந்த பதவியிலிருந்து விலக வேணும் என்ற மன உணர்வு எனக்கு வருகிறது. இதை நான் சொல்றது அரசாங்கத்தின் பிள்ளைகள். நாங்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்தின் தலையில போடுறது காரணம் என்னென்னா, நாங்களும் ஒரு வகையிலே அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கு. உண்மையில நாட்டின் மாற்றத்தை செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகள் அரசுக்கு விரோதமா இயங்கு. ஏனென்றா அவ கடந்த காலங்கள்ல தாங்கள் தான் பெரிய ஆக்களா இருந்தது, தாங்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற எஜமானர்களாக. இப்பொழுது பிரஜாசக்தி என்ற அமைப்பு தோற்றம் பெற அவைகளுக்கு பயம் பிடிக்குது. ஏனென்றா சாதாரண குப்பை குட்டுறவரும் தன்னை கேள்வி கேட்கிறார். ஜன மக்கள்கிட்ட போக மக்கள் வந்து யோசிக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு வர வேண்டிய காசு ஏன் இவியல் இதுவரை மடக்கி வச்சிருந்தவையன். அரசாங்கம் பிரஜாசக்தி என்ற அமைப்பை கொண்டு வந்ததுக்கு காரணம் வறுமையை ஒழிக்கிறதுக்காக. ஏனென்றா உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் பொருளாதார சீரமைப்பு வரும் பொழுது அதனால வறுமை கூட்டில உள்ள பாதிக்கப்பட போகுது. அப்ப அவைகளுக்கு கொடுப்பனவுகள் வேணும். அப்ப உலக வங்கி சொல்லுது, இந்த கொடுப்பனவுகள் அவைகளை டார்கெட் பண்ணி கொடுங்க. ஆனா அரசாங்க அதிகாரிகள் இதுவரையும் என்ன செய்தவைகள், அரசாங்க அதிகாரிகள் விதானியார் உட்பட அவைகள் தாங்கள் நினைச்ச அரசியல் ஆதரவாளர்களுக்கு தான் கொடுத்தினோம். ஆனால் இப்ப அந்த அந்த சம்பளத்தை, அதாவது வறுமை உள்ளவர்களுக்கான கொடுப்பனவை மேற்கொள்வதற்கு கிராமத்திலேயே ஒரு சபை உருவாக்கப்பட்டு, இது அரசாங்க அதிகாரிகளுக்கு பிடிக்கிற அலுவல் அல்லவே. எனவே இப்பொழுது நாங்க பார்க்கணும், ஜனநாயகம் விசாரிக்கப்பட்டு போயிடுது, கிராமப்புறங்களை நோக்கி போய்கொண்டிருக்கு. அப்ப மக்கள் விழிப்படையின. அரசாங்கம் இவ்வளவு காசு எங்களுக்கு தருது, ஆனா இது எங்களுக்கு கிடைக்கலையே. எனவே நாங்கள் இதை எப்படி பார்க்கணும்டா, மாற்றம் பரவலாக வருது. இது தமிழர் சிங்களவர் என்று வருகிற தமிழர் சிங்களவர் அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள், அது பயன்பெற்ற உள்ளூர் சண்டியர்கள், இப்பொழுது அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நாங்கள் ஊடகங்களாகிய நாங்கள், அரசியல் ஆய்வாளர்களாகிய நாங்கள் இவை பற்றி ஆழமாக போய் பார்க்காட்டி நாங்களும் வெறுமனே ஒரு அரசியல்வாதிகளின் விவாதத்தை பற்றி தான் நாங்க பேச வேண்டி வரும். ஆனபடியா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இலங்கையின் அரசியல் வரலாற்றில இதுவரை காலத்தையும் விட மிக அதிகளவான அபிவிருத்திக்கான பணம் இந்த அரசாங்கத்திலான் ஒதுக்கப்பட்டது மட்டுமல்ல, குறிப்பிட்ட காலத்தில அந்த அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இதுதான் முக்கியமானது. காசு ஒதுக்கி இருக்கு, குறிப்பிட்ட காலத்துல நிறைவேற்றியில பணம் திரும்பி போயிருக்கு. இதுதானே எங்களோட வரலாறு. இப்ப அப்படி இல்லை, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட வேணும், அல்லாட்டி அரசாங்க அதிகாரிகள் பதில் சொல்லுவோம். நாங்கள் இதை தமிழ் சிங்களமா பார்க்கலாம், அல்லாட்டி உள்ளுக்கு இருக்கிற ஊழல் பார்க்கலாம். அது எங்க பார்வையை பொறுத்து. சரி, நீங்கள் அதிகாரிகளின் அசட்டை காரணமாகத்தான் சில விடயங்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான தாமதம் அல்லது தவிர்க்கப்படன்னு சொல்லியிருந்தீர்கள். அப்படியானால் இந்த காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி மற்றும் பலாலி விமான நிலைய அபிவிருத்தி இரண்டுமே அதுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை. அமைச்சர்களுடைய
அசம்பந்தம் அல்லது ஒரு விருப்பமின்மை காரணமாகத்தான் அது அந்த முயற்சி கொண்டு நடத்தப்பட முடியாமல் இருந்து பின்னர் அதுக்கான பொறுப்பான அமைச்சர் கூட அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருந்தார். இது ஒரு விதமான தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு நல் வழி வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தடுப்பதற்காக அல்லது அதை தாமதப்படுத்துவதற்கான முயற்சியாக கொள்ள முடியாது. நீங்கள் என்னை ஒரு அரசாங்க ஆதரவாளன் மாதிரி வச்சுக்கொண்டுதான் இந்த கேள்வி வாரம் ஆகிறீர்கள். நான் அரசாங்க ஆதரவாளன் இல்லை. இது என்னென்றால் வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. நான் அறிஞ்ச வரையிலே அவர்கள் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்திருக்கணும். அது ஃபியூச்சர்ல எப்படி டெவலப் பண்ணலாம்னு பார்க்கும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்குது. ஆனபடியா வேற விதமாக இதை பார்க்கலாமோன்ற ஸ்டடீஸ் நடந்து கொண்டிருக்கதா நான் அறிகிறேன். இதை தமிழ் சிங்களமா நான் பார்த்தால் அது நான் அரசாங்க ஆதரவாளன். இந்த அரசாங்கம் ஒரு பொறுப்பான அரசாங்கம், தேசிய நல்லிணக்கத்தில மிகவும் கவனமாக இருக்குது. ஆனபடியா அது இந்த குறும் சிந்தனைக்குள்ள போய் இதை தடுத்திருக்க இயலாது. வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. நான் என்னுடைய இப்பவும் நான் என்னக்குள்ள கேட்கிற கேள்வி, இது இப்படி இருக்காது, இது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்றத சேர்றதுதான் என்னுடைய ஆவலா இருக்கும். ஏனென்றா இந்திய அரசாங்க காலத்துல தமிழ் சிங்கள பிரச்சனையாக நான் இதை பார்க்கிறேன். அதுக்கு வெளியில இந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த அரசாங்கம் இலங்கை முழுவதையும் ஒரு தங்களுடைய ஒரு ஐக்கியமான ஒரு தேசிய ஒற்றுமை நாடாக மாற்ற பார்க்கிறேன். நான் அதுல பங்காக இருக்க பார்க்கிறேன். ஆனபடியா நான் எப்படி தமிழ் சிங்களம் என்று பிரிச்சு பார்க்கிறது. இப்படித்தான் ஒரு ஊடகவியலாளன் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக சில நாட்களுக்கு முன்னர் ஒரு செய்தி பரவி இருந்தது. அதாவது தற்போது நிலவி வருகின்ற பொருளாதார மந்த நிலையை போக்குவதற்காக ரணில் விக்ரமசிங்கவை அனுரா குமார திசநாயக்கா அவர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் செய்திருந்ததாகவும் இதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கனுடைய அந்த ஒரு பங்களிப்பு இந்த அரசாங்கத்திலே வழங்கப்படலாம் என்ற விதமாக ஒரு கருத்தும் நிலவுகின்றது. இது சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் பார்த்த மாதிரி தான். நான் என்னுடைய முடிவு என்னென்றால், அவர்கள் கடந்த காலங்கள்ல உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியத்தோடு அவர்கள் கடந்த காலங்கள்ல எவ்வாறு அவர்களோடு உரையாடல் நடத்தினார்கள். ஏனென்றால் இனி 28ஆம் ஆண்டுக்கு பிறகு புதிய நிலைமைகள் வரைக்குள்ள அவைகள் நினைக்கணும் அனுபவம் கடந்த காலங்கள்ல இந்த உரையாடல்கள்ல அனுபவம் வாய்ந்தவர்களுடைய கருத்துக்களை பெறுவது அவசியம். அது பிழையானதும் அல்ல. அதிண்ட கருத்து ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்து தன்னுடைய பதவியில இருக்கிறதுக்காக என்பதல்ல. இது ஊடகங்கள் விடுற கட்டுக்கதை. ஆனால் அவ்வாறான ஆலோசனையை பெறுவது எந்த விதத்திலையும் தவறு. அடுத்தபடியாக வேறு சில விடயங்களை பேசலாம். அதற்கு முன்னர் சத்யபாலன், இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது கேள்வியில் இருந்தால் அதை முடித்துவிட்டு நாங்கள் அடுத்த சில கொசுறு விடயங்களை பற்றி பேசுவோம். நீங்கள் ஏதாவது நன்றி. 2 விடயங்கள். அதாவது இந்த அரசாங்கம் பொருளாதார விடயங்களில் அதிக கவனம் செலுத்துகிறது, இன ஐக்கியத்தில் மற்றது ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் கவனமாக செயற்படுகிறது என்ற விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறீர்கள். ஆனால் இலங்கையில் தொடர்ந்து வரும் பணவீக்கம் என்பது வாக்காளர்கள் மத்தியில் இந்த அரசுக்கு எதிரான ஒரு போக்கை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் பொதுவாகவே சொல்லி வருகின்றன, இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகிற செயற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டது என்று. நீங்கள் இந்த பணவீக்கத்தையும் இந்த பணவீக்கத்தை சர்வதேச நாடுகளில் ஏற்படுகின்ற நிலவரங்களால் ஏற்படுகின்ற பணவீக்கத்தை இந்த அரசாங்கம் சரியாக கையாளுகிறது, சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்கள் குறிப்பிடுவது போல இலங்கையில பணவீக்கம் வாரதுக்கான ஆபத்துகள் அதிகளவு இருக்குது. ஏனென்றால் பெருமளவு இறக்குமதியிலே தான் இலங்கையில பொருளாதாரம் தங்கி இருக்குது. குறிப்பாக எரிபொருள் இறக்குமதியில தான்
இலங்கையின் பொருளாதாரம் தங்கி இருக்கு. அதால மின்சாரம் அதிகரிச்சிருக்குது, எரிபொருள் அதிகரிக்கிறது, போக்குவரத்து அதிகரிச்சிருக்குது. இதனால கட்டாயம் பொருட்களின் விலை அதிகரிக்க போகுது, பணவீக்கம் வரப்போகுது. இதை அரசாங்கத்தின் ஒரு கடமை, அதுதான் அரசாங்கம் மேற்கொள்வதாக நான் அறிகிறேன். ஏனென்றால் அரசாங்கம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இதுதான் நடக்குது உலகம் முழுவதும். இந்த இந்த நெருக்கடியிலிருந்து சின்ன நாடான நாங்கள் தப்பிக்க முடியாது. இந்தியாவில பெரிய நெருக்கடி வருது, அமெரிக்காவில் நடக்குது, ஆஸ்திரேலியா நடக்குது, பிரித்தானியாவில் நடக்குது. சிறிய நாடான நாங்கள் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் மிகவும் கவனமாக அந்த தாக்குதல்ல இருந்து ஓரளவு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம். இந்த தருணத்தில் நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இலங்கையில் என்ன நடக்குதுன்றத, என்ன மாற்றம் நடக்குதுன்றத நீங்கள் இப்படித்தான் அவதானிக்கணும் என்று நான் கேட்கிறேன். அதாவது இலங்கையில கடந்த 75 ஆண்டுகளாக சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒரு குடியேற்ற, அதாவது நாங்கள் பிரித்தானியர்கிட்ட இருக்கைக்கு எப்படி ஒரு ஆட்சி நடைபெற்றதோ அதே மான ஒரு ஆட்சி தான் அதுக்கு பிறகும், அதாவது 42ஆம் ஆண்டுக்கு பிறகும் சிங்கள பௌத்த குடியேற்ற ஆட்சிக்குள்ள தான் நாடு இருக்கு. ஏனென்றா பிரித்தானிய ஆட்சியாளர்கள் தங்களோட மொழியைத்தான் இலங்கைக்கு புகுத்தினார்கள், தங்களோட மதத்தை தான் புகுத்தினார்கள், தங்களோட கலாச்சாரத்தை தான் புகுத்தினார்கள். அதே மாதிரி நிலங்களை அபகரிச்சார்கள். இது பிரித்தானிய ஆட்சி காலத்தில நடைபெற்ற அதாவது குடியேற்ற ஆட்சி காலத்தில நடைபெற்றது. அதே மாதிரி தானே இன்றைக்கு நடக்குது. அதே மாதிரி தானே மொழி மீது ஆதிக்கம், அதாவது அன்று ஆங்கிலம் இருந்தது, இன்று சிங்களம் இருக்கு. நிலத்தை அபகரிச்சிருக்கு, அரசாங்கத்தை சிங்களமயமாக்குது. அப்ப இன்றைக்கு இந்த அரசாங்கம் அதுல இருந்து விலகி போய் இந்த கடந்த கால குடியேற்ற ஆட்சி மைண்ட் செட்டில இருந்து நாட்டை வெளியில கொண்டாடுறதுக்கான வேலையை நடக்குது. இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருஷங்கள் தானே, நாங்களே அதை பார்க்க முடியல. அதாவது இலங்கை சுய பொருளாதாரத்தை நோக்கி போகுது. அதாலதான் விவசாயத்தில கூடிய அளவு பணத்தை ஒதுக்கினோம். விவசாயத்தில ஈடுபடுற மக்களுக்கான அறிவூட்டுதலை கொடுக்கணும். நவீன விவசாய பொறிமுறைகளை அறிமுகப்படுத்தினோம். இது நாங்கள் வெளிநாட்டு இறக்குமதியில இருப்பமையா இருந்தா அந்த நாடுகள் இதை விடுமோ? வெங்காயத்தையும் அரிசியையும் மற்றும் பல பொருட்களையும் இறக்குமதி செய்த கடந்த கால அரசாங்கங்கள் இன்றைக்கு அதை தடை செய்யக்குள்ள அதுல நயம் பெற்ற முதலாளிகள் இதை விடுவினமோ? அரசாங்கம் என்ன செய்துண்டா, நாட்டில் ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை கொண்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு. அதை நாங்க எப்படி பார்க்கணும் என்றால், குடியேற்ற ஆதிக்கத்துக்கான ஒரு இதுல இருந்து நாங்க வெளியில வர பார்க்கணும். அரசாங்கம் சொல்லுது, இனிமேல் இந்த நில ஆக்கிரமிப்பு என்ற பேச்சுக்கு இடம் இல்லை, இனி போருக்கு இடம் இல்லை. போர் இல்லை என்ற நோக்கத்தில தான் நாங்கள் முகாம்களை மூடிக்கொண்டு வார். சில பேர் விவாதிக்கணும், நாளைக்கு புலிகள் திரும்பவும் சண்டைக்கு வரலாம். ஜனாதிபதி சொல்றேன், நான் அப்படி ஒரு மைண்ட் செட்ல தீர்மானிக்கலையே. இனிமேல் போர் இல்லை, ஆனபடியா முகாம் தேவையில்லை. ஏதாவது அபிவிருத்திக்கு காணி தேவை என்று மட்டும் வச்சிருப்போம், மிச்சத்தை நாங்க கொடுக்க விரும்புகிறோம். இராணுவத்தில ஒரு பகுதி நினைக்குது அரசாங்கம் பிள்ளையா போகுதுண்டு, எதிர்கட்சியாக நமக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த காணி பிடிப்பு கூட்டத்தில் ஒரு சரியான முடிவுகளை அரசாங்கத்தால் இராணுவத்தின் மீது
அழுத்தம் செலுத்த முடியவில்லை என்ற தகவல்களைத்தான் நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இராணுவத்தினர் பல இடங்களில் காணிகளை பிடிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு யுத்தம் இல்லாத காலத்தில் அரசாங்கம் கூட யுத்தத்துக்கு செல்ல மாட்டோம் என்று ஜனாதிபதி அவர்கள் இனி இந்த நாட்டில் யுத்தம் ஏற்படுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். பிரதமர் சொல்லுகிறார், ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட சொல்லுகிறார். ஆனால் இராணுவம் ஏற்கனவே கைப்பற்றிய பொதுமக்களின் காணிகளை மீள அவர்களிடம் கையளிப்பதிலே அரசாங்கம் ஏன் இவ்வளவு சவால்களை எதிர்கொள்கின்றது? என்னுடைய அபிப்பிராயம் என்ன, இராணுவத்துக்குள்ளேயும் வருமானம் தர்ற ஒரு பிரிவினர் வர துவங்கிட்டு அங்க வியாபாரம் நடக்கு, ஹோட்டல்கள் நடக்கு, விவசாய உற்பத்திகள் சந்தைக்கு கொண்டு போகும். இது இராணுவத்துக்கு அரசாங்கம் செலவினங்களுக்கு கொடுத்த பிறகும் இராணுவத்திலே ஒரு பிரிவினர் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அவைகளுக்கு அதால நன்மை வருது. அப்ப வெவ்வேறு நியாயங்களை சொல்லி அரசாங்கத்தின் கவனத்தை திருப்ப பார்க்கும். இது இது அதாவது பொதுமக்கள் தொடர்ச்சியா இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் இராணுவம் இதுல இருந்து வெளியேறணும், இராணுவம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அது எங்கட பகுதி. பொதுமக்களுக்கு வியாபாரம்ன்றது பொதுமக்களுக்குரியது, இராணுவத்துக்குரியது அல்ல. இந்த விவாதங்களை நாங்கள் முன்னெடுக்காத வரையும் நாங்கள் வெறுமனைய அரசாங்கம்ன்றது ஒரு நல்ல அரசாங்கம் வந்துட்டுது, அங்க உள்ளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையென்று நாங்க நினைக்க முடியாது. அரசாங்கத்துக்கும் பல நெருக்கடி இருக்கு, இராணுவம் பல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், உளவுத்துறை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வர்றதை நாங்கள் கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற உளவுத்துறை மக்களுக்கு எதிராக செயற்பட்டு, அதுதானே இந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு உளவுத்துறை மக்களை கொள்றது தானே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தானபடியா இலங்கையில 1.5 வருஷ காலத்திலே எல்லாம் மாறிட்டு நாங்கள் எதிர்பார்க்க முடியாதானே. 75 வருஷ கால ஊழல 1.5 வருஷத்துல நாங்க மக்களுடைய மனதிலையும் ஊழலுக்கு எதிரான போராட்ட உணர்வு வரத்தானே வேணும். ஆனபடியா இது வெறுமனே அரசாங்கத்தின் வேலை, விழிப்புணர்வுள்ள மக்களின் கடமை. மக்கள் சொல்லணும், இது எங்கடையில நீங்கள் வியாபாரம் செய்ய இயலாது, விவசாயம் செய்ய இயலாது, நீங்கள் இதை விட்டு போகணும். அரசாங்கத்துக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்கணும். ஆனா எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்கள கோரிக்கைய அரசாங்கத்தை எப்படி விழுத்துறன்ற அரசியலுக்குள்ளாலதான் அதை பார்க்கணும். இந்த அரசாங்கம் இருந்தால்தான் எங்களால இப்படி போராட முடியும். ஆனபடியா இந்த அரசாங்கத்தையும் பாதுகாத்து கொண்டு இந்த போராட்டத்தையும் தள்ளுவோம் என்ற உணர்வே இல்லை. அவையல் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தை இனவாதிகளோட சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில விழுத்தி போடணும். இந்த சதி அரசியல் இருக்கும் வரையும் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சூனியம்தான். நாங்கள் இதை மக்களுக்கு சொல்லாதவரு, மக்களுக்கு உணர்த்தாதவரு மாற்றங்கள் வரப்போறது. நாங்கள் 1000 தரம் அரசாங்கத்தை திட்டலாம், அதால உங்களுக்கு ஒரு வகையில திருப்தி வரலாம், ஆனா மாற்றம் வர. குறிப்பாக இந்த நீங்கள் சொன்னது போல அரசாங்கத்தை எப்படியாவது ஆட்சியிலிருந்து இறக்கி மீளவும் பொதுஜன பெரமுனம் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி போன்ற சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை மீளவும் ஆட்சிக்கு கொண்டு வருவதிலே தமிழ் தரப்புகளும் ஆர்வமாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக. ஏனெனில் முதலாவது இதுதான் என்னுடைய முக்கியமான ஃப்ரேம். அதாவது இலங்கையில ஜனநாயக கட்டுமானம் தோல்வியடைஞ்சதால தான் தேசிய இனங்களுக்கிடையான முரண்பாடு உக்கிரமடைஞ்சிருக்கு. அப்ப முதலாவது தேசிய, அதாவது ஜனநாயகத்தை பலப்படுத்துறது நம்பர் 1 பிரியோரிட்டி. 2வது இலங்கையில இன முரண்பாடுகளுக்கான 2வது முக்கிய காரணம் இனவாதம். இந்த 2ஐயும் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு. இந்த 2ம் தான் இந்த இன முரண்பாடுக்கு முக்கியம் என்று தமிழ் அரசியலை பற்றி பேசலையே.
நாட்டில அதாவது தமிழர்களுடைய ஜனநாயக உரிமை கிடைக்கல என்றதுக்கு பிரதான முக்கியமான காரணம் இனவாதமும் ஜனநாயக பற்றாக்குறை. அரசாங்கம் நினைக்குது நீதியான ஆட்சி, நியாயமான நிர்வாகம், ஜனநாயக பலப்படுத்தல், இனவாதமற்ற ஆட்சி கட்டுமானம். அரசாங்கம் இதுகளை முதல் தங்களுடைய பிரியோரிட்டியா வச்சிருக்கல. தமிழ் அரசியல் என்ன செய்யணும், நாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்துக்கான அடித்தளங்கள் இதுதான், நாங்கள் உங்களோட நிற்கிறோம், ஆனால் நீங்கள் தேசிய இனப்பிரச்சனைக்கான தெளிவான தீர்வுகளை முன்னுக்கு வைங்க. நீங்கள் அப்படி சொல்லலையே. நீங்கள் என்ன சொல்றீங்க என்றால் அது உங்களோட வேலை. அதாவது ஜனநாயகத்தை வச்சிருக்கிறீங்களோ இல்லையோ அது உங்களோட வேலை. அதுல கருத்து என்னன்னா ஜனநாயகம்ன்றது உங்களோட பிரச்சனையை தவிர உங்களுக்கு இல்லையே. இப்படித்தான் ஜனநாயகம் தொடர்பான புரிதல் இருக்கு. தமிழ் கட்சிகளுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் இந்த கட்சிகள் எப்படி ஜனநாயக உரிமைகளை பெற்று தரும்? ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் ஒரு உறவு இருக்கும் என்றால் என்ன ஜனநாயகம் நீங்கள் கட்சிக்கு வச்சிருக்கிறீங்க? ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் அல்லது வெவ்வேறு கட்சிகளுக்கும் இடையில வெளிப்படையாவே அரசியல் இல்லாத வாக்குவாதங்கள் நடக்குது. எப்படி தமிழ் மக்களுக்கு நீங்கள் தலைமை கொடுக்க போறீங்க? எப்படியான தீர்வை தர போறீங்க? எப்படியான அரசியல் எதிர்காலத்தை நீங்கள் தர போறீங்க? ஏன் நாங்கள் அதை விவாதிக்க முடியாது? ஏன் நாங்கள் இதை விவாதிக்கல? பிரச்சனை என்னென்னா நாட்டில பொதுவாக கால்மார்க்ஸ் என்ன சொல்லுவார் என்றால், முதலாவது எங்க உடம்பில் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி வேலை செய்துன்ற பற்றி எனக்கு அறிவிருக்கும். மற்றது இந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒட்டுமொத்தமாக எப்படி சேர்ந்து வேலை செய்துன்றதை பார்க்கணும். நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் வெறுமனிய கையை பெரிய காய்க்கிறோம். அதாவது தமிழக பிரச்சனை மட்டும்தான் காய்க்கிறோம். இந்த தமிழர் பிரச்சனை ஒட்டுமொத்தமான நாட்டின் பிரச்சனையில எப்படியான ஆபத்தை தருதுன்றதை பற்றி நாங்க பேசுறோம். நாட்டின் பொருளாதாரம் ஆபத்தா இருக்குது, அதனாலதான் பொருளாதார நெருக்கடி வருது. அப்ப கேக் சின்னனா இருந்தா அதால வர பங்கும் எனக்கு சின்னந்தான். அரசாங்கம் சொல்லுது முதல்ல நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கேட்க கொஞ்சம் பெரிதா செய்வோம். நீங்கள் என்ன சொல்றீர்கள்? கேக் செய்யறதெல்லாம் உங்களோட பிரச்சனை, எங்களுக்குரிய பங்கங்களுக்கு போறோம். இந்த மாதிரி நாசமான ஒரு மோசமான ஒரு அரசியலை வச்சுக்கொண்டு எப்படி எங்களுடைய சமூகம் மாற்றத்துக்குள்ள போறோம்? ஆழமான விவாதம் அவசியம். அதாவது நாங்கள் எங்கே பிளவுறோம்? எதிர்கால சமூகம் ஒரு நல்ல நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கள பகுதிகளில் அபரிமிதமான கல்வி வளர்ச்சி, எதிர்பாராத அளவுக்கு கல்வி மாங்க. எங்க தமிழ் பகுதி இதையும் சிங்களம் என்று சொல்றது. மக்களுக்கு படிக்கிற விருப்பத்தை விட வெளிநாடு போறது வந்துட்டு நாங்கள் ஒரு நுகர்வு சமூகமாக மாறிட்டோம். வெளிநாட்டுக்கு காசு வருது, நல்லா சாப்பிடுறோம், நல்லா ஓடி திரிகிறோம். அதாவது எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. இதை வச்சு கொண்டுதான் நாங்கள், அதாவது ஊடகவியலாளர்களாகிய நாங்கள் மிக ஆழமான கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கும். நான் அரசியல்வாதியா மாறல, ஆனா நான் ஒரு சமூகவாதியாக சமூக நீதிக்காக போராட ஒருவராக நான் மாறுவோம். இதுல இருந்தால் நான் நினைக்கிறேன் தமிழ் அரசியல் ஆழமான மாற்றத்துக்குள்ள செல்லணும். இலங்கை முழுவதுக்குமான ஒரு ஜனநாயக மாற்றம் ஒன்றுக்குள்ள வச்சு கொண்டுதான் தமிழ் அரசியல் தந்த இடம் என்கிறத பார்க்கவும். நாட்டில ஜனநாயகம் இல்லாட்டி தமிழர்கள் சுயாட்சி வச்ச ஆட்சி வச்சான்னு அது சாத்தியப்பட்டா
மத்திய அரசாங்கம் தானே மாகாணத்துக்கு காசு தருவோம். மத்திய அரசாங்கத்தில இனவாத அரசாங்கம் இருக்கும் என்றால் நீங்கள் மாகாண தேர்தலை நடத்தி போட்டு பிறகும் பிச்சை போட்டுக்கொண்டு தானே இருப்பீங்க, பிறகும் அவங்கள திட்டிக் கொண்டு தானே இருப்பீங்க. நீங்கள் முதல்ல ஒரு நாட்டில ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரணும். எல்லாரையும் ஒரே மக்களா பார்க்கிற ஒரு ஆட்சியை நாங்கள் நிறுவனம். எங்கே அந்த கருத்து, எங்கே அந்த விவாதம்? உண்மை. அடுத்ததாக தற்சமயம் இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்பாக ஏற்கனவே நடந்து வருகிற வழக்குகள் இப்போது தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னீர்கள் இயங்கி வருவதாக. ஆனால் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தரப்பினர் இன்னமும் பொது மக்கள் மத்தியிலே சகஜமாக நடமாடிய வண்ணமும் சகஜமாக இருப்பதாகவும் மக்கள் மத்தியிலே ஒரு ஏமாற்றம் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் மீதான ஒரு கடும் குற்றவியல் நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தினால் அடையாளப்படுத்தப்படவில்லை அல்லது அது தொடர்பான வழக்குகள் பாரப்படுத்தப்படவில்லை. தேர்தல் காலங்களிலே சொன்னது போல குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஒரு பாரிய ஏமாற்றம் ஒன்று தெரிவது போல் நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது இன்னமும் அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் நடைபெறுகிறது, இன்னமும் குறுகிய காலத்துக்குள்ளோ இந்த அரசாங்க பதவிக்காலத்துக்குள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் குறிப்பிடுவது சரியான. நான் நினைக்கிறேன் இதுவரையும் இல்லாத அளவுக்கு இப்ப ட்ரையல் பார் முறையில இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கு. முந்தியெல்லாம் ஒரு வழக்கு நடந்தா தவணை போட்டு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு விசாரணை நடக்கும். இப்ப அப்படி இல்லை. ட்ரையல் பார்ல ஒவ்வொரு நாளும் அந்த வழக்கு முடியும் வரையும் போகும். அப்போ நான் நினைக்கிறேன் அரசாங்கம் அது என்னன்னு பாக்குதுண்டா, இப்படி ட்ரையல் பார் முறையில விசாரிச்சாத்தான் இந்த கடந்த ஊழல்வாதிகள் எல்லாரையும் மிக விரைவில் நீதிக்குள்ள கொண்டெல்லாம், இல்லாட்டி அவையால் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு விரோதமான பல செயல்கள்ல ஈடுபடக்கூடும் அரசாங்கம் நினைக்குது. ஆனபடியா அதான் அப்படித்தான் நான் ரீட் பண்றேன். அதாவது ஜனாதிபதி இந்த மாத முடிவுக்குள்ள இந்த ஆண்டு முடிவுக்குள்ள கனவேற்ற கதைகள் தெரிய வரும்ன்றத சொன்னது காரணம் அவையால் இந்த கடந்த கால ஊழல் அரசியலுக்கான ஒரு எல்லை ஒன்றே அவையால் பார்க்கணும். அது இந்த ட்ரையல் பார்ல நடக்குதுன்றதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை பிழைக்கலாம். ஆனா நீங்கள் கேட்கிற மாதிரியான ஒரு கேள்வியான் என்னுடைய மனதிலையும் எழுது. அதாவது குற்றவாளிகள் ஃப்ரீயா திரியினம், அவையல்ல அரசாங்கத்துக்கு எதிராக நல்லா பேசி வரையினம், பிணையில விடுபடுது, இதெல்லாம் நடக்குது. ஆனா இது 1.5 வருஷ காலத்திலே அரசாங்கம் இதுகள் எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தோட இல்லை. அப்ப அரசாங்க அதிகாரிகளும் கடந்த காலங்கள்ல பல பலன்களை அனுபவிச்சவர். இப்ப அதுகள் எல்லாம் இல்லாமல் போய்க்குள்ள அவையும் பேசாம இருப்பினம் இல்லை. அதுபடியா நாங்கள் இதை பார்க்க வேண்டியது எப்படி என்றால், 3வது ஒரு இலங்கையிலே எதிர்பாராத அளவுக்கு 3வது ஒரு கட்சியாக அரசு பதவிக்கு வந்திருக்குது. அது மக்களின் பாரிய ஆதரவு அதுக்கு இல்லை. நாட்டு மக்கள் அரசு அதிகாரிகளின் நிர்வாக ஆதரவு இல்லை. இந்த மாதிரியான ஒரு புறச்சூழல்ல தான் இந்த அரசாங்கம் வந்திருக்குது. ஆனபடியா இது எதிர்நோக்குற நெருக்கடிகளும் நியாயமானது, எதிர்கட்சிகளும் மிகவும் பலமானது. அரசாங்க அதிகாரிகளும் இந்த ஊழல்வாதிகளோட நெருக்கமாக இருக்கணும். இதுகளை எல்லாத்தையும் எங்களோட கவனத்துல வச்சுக்கொண்டுதான் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பற்றின விமர்சனங்களையும் நாங்க முன் வைக்கணும். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். கடைசியாக சில கேள்விகள், 1-2 கேள்வி மட்டும்தான். அதாவது தமிழ்நாட்டிலே அண்மையிலே
தேர்தல் நடைபெற்று புதிய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கிறது நடிகர் விஜய் தலைமையிலே. இந்த ஆட்சியின் மூலம், அதாவது ஏற்கனவே அதிமுக திமுக தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்தார்கள். ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மையை தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் பெறவில்லை. இந்த புதிய ஆட்சி மூலம் ஏதாவது இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு சாதகமான தீர்வு கிட்டுவதற்கான வழிவகை பிறக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நீங்கள் ரொம்பவும் இலங்கை தமிழக பிரச்சனைக்கு போட்டியல் மனிதர்கள், அதாவது தமிழ்நாட்டில வாழ்ற மனிதர்கள், இலங்கையில வாழ்ற மனிதர்கள் இவ்வாறு மாற்றமடைஞ்சிருக்கிறார்கள். இலங்கையில சாமானிய ஏழை எளிய மக்கள் இந்த கடந்த கால அரசாங்கங்கள் ஊழலால தங்களை வளர்த்து கொண்டவே தவிர மக்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல என்றதை உணர்ந்துதான் 2024 ஆண்டு புதிய அரசாங்கம் ஒன்றை சாமானிய மனிதன் ஒருவருக்கு அந்த பதவியை கொடுத்து மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில நடந்தது. திமுக அதிமுகன்ற பேரில, திராவிடர் பாதுகாப்புன்ற பேரில தங்களின் வயிற்ற நிரப்பினவையை தவிர இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியல் தானே அங்க வளர்ந்திருக்கு. கருணாநிதிக்கு பிறகு அவற்றை மகனுக்கு பிறகு மற்றவர் இந்த வாரிசு அரசியல்ல இருந்து மக்கள் தாங்கள் விடுபட வேணும்ன்றதுக்காகத்தான் விஜய தெரிவு செய்திருக்கிறது. விஜய் இங்க இப்ப அரசியலுக்கு வந்தது 2 வருஷம் தான். சாமானிய ஒரு மனுஷனை அரசியல் தலைவராக்குறதுக்கான காரணம் அவர் சினிமா நடிகர் என்றதுக்காக தங்களுக்கு மாற்றம் வேணும். இந்த ஊழல்வாதிகள் தொடர்ந்து அந்த கதிரிய நிரப்புறதுக்கு எதிராக மக்கள் வெறுப்படைஞ்சு போயிடும். அதுதான் இலங்கையில நடந்ததான் தமிழ்நாட்டிலையும் நடந்தது. சாமானிய தமிழர்கள் அந்த கருத்தோட்டத்தை விடுவோம். மனிதர்கள் நினைச்சிருக்கணும் இந்த ஊழல்வாதிகள் தங்கண்ட வாயில வளர்க்கறதுக்கு தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இலங்கையில எப்படி ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று போன்ற பாரம்பரிய கட்சிகளை தூக்கி எறிஞ்சினமோ அதே வரலாறு தான் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. நீங்கள் விஜயின் தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தால் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ், மற்ற ஒவ்வொரு எல்லாம் சொல்ற சாமானிய மக்களுக்கு தான் அவர் சொல்றார். இதைத்தானே அனுராகன் சொல்றார். இதுல நாங்க என்ன பார்க்கணும்ல, தமிழ்நாட்டிலே விஜய் வந்ததால தமிழருக்கு எந்த லாபமோ அல்ல ஏதாவது வாய்ப்பு இருக்குன்றத விட அது ஒரு உற்சாகத்தை தருது. ஒரு அரசியல் மாற்றம் அவசியம். உதாரணத்துக்கு திராவிடம் சாதியம் இல்லை என்று சொல்லி கொண்டுதான் திருமாவளவனும் கூட்டுக்க இருக்கிறார். ஒவ்வொரு சாதிக்காரரும் திமுக கூட்டுக்க இருக்கணும். சாதி இல்லைன்னு சொல்ற நீங்களே ஏன் சாதி கட்சியில உள்ளுக்கு வச்சிருக்கிறீர்கள்? மக்களை ஏமாத்தித்தானே வச்சிருக்கிறீர்கள். விஜய் என்ன சொல்றார்? பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் மக்களுக்கு தெரியாத ஒருவரை தேர்தல போட்டியில வச்சு வாக்களித்திருக்கு. அப்ப அங்க சாதி வாதத்துக்கு எதிரான வாக்குகளான விழுந்திருக்கு. நாங்களே இந்த பாட்டையில தமிழர்களுடைய நலன் அல்ல, இங்க அந்த பிரதேசத்துல வாழ்ற மக்களின் எதிர்காலத்தை பற்றி பார்க்கவும். 2வது தமிழர். அது மாதிரிதான் இலங்கையில வாழ்ற ஒட்டுமொத்த இலங்கைய எதிர்காலம் தொடர்பான விவாதங்களுக்கு தான் நாங்க போகணும். 2வது தமிழர். அப்படிதான் நான் பார்க்கிறேன். சரி, இதுல நான் கேட்டதுக்கான காரணம், அதாவது ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் தான் அனிருத்த குமார திசாநாயக்காவும் விஜய் அவர்களையும் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால்,
ஒருவேளை இலங்கையிலே மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் வடக்கிலேயும் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அதிலேயும் ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் மக்கள் வந்தால் அர்ஜுனா தனக்கு தான் முதலமைச்சர் பதவி வரும் என்ற கனவிலே இருக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இது உண்மையா சில வேளை நான் யோசிக்கிறது, சில ஊடகங்கள் அர்ச்சனா போல ஆக்களை இந்த செய்திகளை விவாதிச்சு பங்கண்ட தரத்தை குறைச்சு கொள்வது. ஏனென்னா ஒரு தனி மனுஷனால தோப்பாக முடியாது. சும்மா யூடியூப்பை வச்சுக்கொண்டு எங்களையும் தலையை சுத்தி சில சில பேர் ஏமாத்தி கொண்டிருக்கிறார். உண்மையில அந்த தனி மனிதனா இருந்தாலும் சில ஊழல் பிரச்சனைகளை முன்னுக்கு வைக்குது, நல்லது. அதிலேயாவது மக்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தட்டும். ஆனால் உண்மையில ஒட்டுமொத்த சமூகத்தின் விடுதலை என்றது ஒட்டுமொத்த சமூகம் எதிர்நோக்குற பிரச்சனைகள் தொடர்பான உரையாடலால தான் அது முடியும். ஆனபடியா தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தமிழ் பிரதேசங்கள்ல புதிய விழிப்புணர்ச்சியை தர வேணும். ஏன் அப்படி பாரம்பரிய கட்சிகளை கைவிட்டுட்டு ஒரு நடிகருக்கு பின்னால போனதுன்றத நடிகருக்கு பின்னாலே என்று பார்க்காம எத்தகைய மாற்றத்தை நோக்கி மக்கள் போயிருக்கணும். அதாவது மக்கள் என்றுதான் நாங்க கேள்வி கேட்கணுமே தவிர தமிழர் சீமானுக்கு கட்டுக்காசும் இல்லாம பண்ணிருக்கு. நாங்க சொல்ற அவர்களுக்கு தமிழ் உணர்வு கெட்டு போச்சுன்னு சொல்லுவா இல்லையே. அவர்களுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கணும், எதிர்காலம் உறுதியாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் தமிழர் உணர்வோ தமிழ் உணர்வோ என்னவென்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தமிழ் உணர்வுன்ற பந்தை வச்சுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையோட விளையாட பார்க்கும். உண்மையா தமிழர் உணர்வுன்றது வாழ்க்கை உயர்ச்சியடையத்தான் அது வரும். சமூகத்திலே ஒரு ஆய்வு கட்டுரையை பார்த்தோம். அதுல சொல்லினோம், சினிமா பண்டானக்க ஹெக்கப்படுவ காலத்தில வடபகுதியில அதிக அளவு விவசாய உற்பத்தி இருந்தது. அந்த விவசாய உற்பத்தி வரைக்குள்ள மக்களுக்கு வருமானம் அதிகரிச்சு கொண்டு அந்த வருமானம் அதிகரிச்சு கொண்டு போய்க்குள்ள மக்களுக்கு போராட்டம் நடக்கிற வலு வந்து அதனாலதான் அவர்கள் போராட்டத்துக்கு தங்களை தயார்படுத்தினர். அப்ப இது என்னன்னா, எப்பொழுது நாங்கள் பொருளாதார வலுவடைஞ்ச மக்களாக வருகிறோமோ அப்பொழுதுதான் நாங்கள் போராட்டத்துக்கு தயாரான மக்களாகவும் வருவோம். ஒரு பலவீனமான நலிவடைந்த மக்களுக்குள்ள வெறும் தமிழ் உணர்வை ஊட்டி என்ன மாற்றத்தை நாங்கள் கொண்டிருந்தோம். புரியுது. சரி, முடிச்சுக்கொள்ளலாம். இறுதியாக ஒரு கேள்வி. அதாவது தற்சமயம் அண்மை காலமாக சில தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் தொடர்பாக சில முடிவுகளை எடுப்பதற்கு கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் சில கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. சட்டத்தரணிகளாலும் இங்கும் சில புத்திஜீவிகளாலும் வளமை போல அது ஒரு காணல் நீராக கரைந்து போய்விட்டது என்று கருதும் நிலைக்கு வந்துவிட்டது. அப்படி பார்க்கும்போது தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கற்ற விடயமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாக இவற்றை பார்க்கலாமா, அல்லது இயலாமையாக மாறிவிட்டது, தமிழ் தேசிய அரசியல் என்பது இயலாமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று எண்ணலாமா? எப்படி நாங்கள் இதை கருதி கொள்ளும்? இது மிக மிக முக்கியமான கேள்வி. அதை நீங்கள் கடைசி நேரத்தில் கேட்டிருக்கிறீர்கள். மிக மிக முக்கியமானது. அதாவது தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பான கேள்வி. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல பிரான்சில் ஒரு மாநாடு நடந்திருக்கு, திருவோணமலையில் ஒரு மாநாடு நடந்திருக்கு, இப்பொழுது விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தங்கள் தோல்ல தூக்கி வைத்து கொண்டு அந்த விவாதங்கள் முன்வைக்கப்படுது. இல்ல முக்கியமான கேள்வி, வட்டுக்கோட்டை தீர்மானம் யாரால் எடுக்கப்பட்டது? தமிழரசு கட்சியாலே எடுக்கப்பட்டது, அன்றைக்கு இருந்த தலைவர்களாலே எடுக்கப்பட்டது.
அன்றைக்கு இருந்த தலைவர்கள் தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையால தான் அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தார்கள். இன்றைக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை விடுதலை புலிகள் தத்தெடுத்து இருக்கணும், இன்னுங்கன பேர் தத்தெடுத்து இப்ப தமிழரசு கட்சிக்கு சொந்தமானது மாதிரி இல்லை. இப்ப அது இப்ப வேறு யாரோ தத்தெடுத்து அதுக்கு வேறு ஏதோ எல்லாம் குஞ்சம் கட்டி ஒவ்வொரு விவாதங்கள் எல்லாம் வந்து இப்ப என்ன மாதிரி வந்திருக்குன்னா, இலங்கையில வாழ்ற தமிழ் மக்கள் வேறு எங்கேயோ நிக்கணும், வெளிநாட்டில வாழ்ற சில பிரிவினர் ஒரு கோட்பாட்டு விவாதத்துக்குள்ள வந்திருக்கணும். இதுக்காக நீங்கள் இன்னொரு தடவை பேசும்பொழுது நிச்சயமாக இது பேச வேணும். ஏனென்றா அதாவது வெளிநாடுகள்ல வாழ்ற சில பணம் படைச்ச தமிழர்கள் தமிழ் மக்களின் எதிர்காலத்தை சூனியமாக்குறதுக்கு சுவிஸ் நாட்டின் சில அனுசரணையோட இவர்கள் இதனை மேற்கொள்கிறார்கள். இது பெரிய ஆபத்தான நிலைமை. அதாவது இலங்கையின் அரசியல்ல இன்றைக்கு ஒரு நியாயமான மாற்றம் ஒன்று வருகிறது, தேசிய அளவிலான நல்லிணக்கம் வருகிறது. இதை உடைக்கிறதுக்காக இந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தானது. நீங்கள் இது பற்றி கூடிய கவனம் செலுத்த வேணும் என்ற கருத்தோடு எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததும் மனம் திறந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரத்தை தந்ததுக்கும் உங்களுக்கு நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி திரு சிவலிங்கம் அவர்களே. நம்மோடு அழைத்ததும் நம்மோடு மீண்டும் இணைந்து உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஆணித்தரமான நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தியதுக்கும் அது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பித்த நிகழ்வு இடம்பெற கேட்டீர்கள்.